ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னையில இருக்கிற திருவான்மியூருக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் திருவான்மியூர்ல இருக்கிற திருவான்மியூர் பஸ் டெர்மினஸ்க்கு வெளியில தான் இப்ப நாம இருக்கோம். திருவான்மியூர்ல இருந்த பஸ் டெர்மினஸை இடிச்சுட்டு அதை மாடர்னைஸ் பண்ணி கட்டலாம் அப்படின்ற நோக்கத்துல போன வருடம் மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டு ஜூலை மாதம் மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டோடைய ரினோவேஷன் ஒர்க்கானது ஆரம்பிச்சது. இப்படி போன வருடம் ஜூலை மாதம் மாதிரி தொடங்கிய இந்த ரினோவேஷன் ஒர்க்கானது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் மாதிரி முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் ஒர்க் ஆனது எப்படி போயிட்டு இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல ஏதோ டிலே வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது நிஜமா? அப்படி டிலே வந்தா அதற்கு என்ன காரணமா இருக்கலாம் போன்ற பல்வேறு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இந்த பஸ் டெர்மினஸ்ல மட்டும் இல்ல, மந்தவெளி, ஆவடி, கூத்தம்பாக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை நகர்ல நிறைய இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டோடைய ரெனோவேஷன் ஒர்க் ஆகட்டும், இல்ல புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டுற வேலைகளாகட்டும் நடந்துட்டு தான் இருக்கு. சென்னை நகர்ல நடக்கிற மத்த பஸ் டெர்மினஸ் உடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. கமிங் பேக் டு திஸ் பஸ் டெர்மினஸ், இந்த பஸ் டெர்மினஸை இவங்க ஒரு 35 கோடி ரூபாய் செலவுல ரீடெவலப் செஞ்சு வராங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆனது இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் ஆனது எழும்பிட்டு இருக்கு. அதுல ஒரு 2 மாடி கமர்ஷியல் பிளாக்குக்காக ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கமர்ஷியல் பிளாக் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்காக 2 ஸ்டோரியை இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் டெர்மினஸ் உடைய கெப்பாசிட்டியை பொறுத்தவரையில இந்த பஸ் டெர்மினஸை இவங்க ரீடெவலப் செஞ்சு மாடர்னைஸ் செஞ்சதுக்கு அப்புறம் அட் அ டைம்ல ஒரு 70 பஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 13 பஸ் பேஸும் வரப்போகுது. சென்னை நகர்ல மற்ற ஏரியாக்கள்ல இருக்கிற பஸ் டெர்மினஸ் உடைய ரீடெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் செய்யறாங்களோ அதை இந்த பஸ் டெர்மினஸ்லயும் செய்யறாங்க. இந்த பஸ் டெர்மினஸ்லயும் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் இதெல்லாம் இந்த இடத்துல செட் பண்ண போறாங்க. ஸோ ஒரு பெட்டரான ஒரு ஃபெசிலிட்டியை இந்த பஸ் டெர்மினஸ் ஆனது கொடுக்க போகுது. இந்த பஸ் டெர்மினஸ்ல வேலையானது நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்க டெம்பரரி மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் எதுவும் ரெடி பண்ணல. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே சின்னதா ஒரு நிழல் குடை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பஸ்ஸஸ் எல்லாமே திருவான்மியூர் பஸ் டெர்மினஸ்க்கு வெளியில இருந்து தான் கிளம்புது. இந்த பஸ் டெர்மினஸை பொறுத்தவரையில இதை கொஞ்சம் எலிவேட்டடா தான் கட்டுறாங்க. ஏன்னா திருவான்மியூர் பஸ் டெர்மினஸை பொறுத்தவரையில ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது ஃபிளட்டிங். மழை பெஞ்சுது அப்படின்னா இந்த பகுதியில நிறைய தண்ணியானது நிற்கும். அதனால இப்ப இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் எலிவேட்டடா கட்டுறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஃபிளட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 3 ஃப்ளோர்ஸ் இப்போ எது வரைக்கும் ஒர்க் ஆனது போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் மாடி வரைக்கும் கட்டடமானது எழும்பிட்டு இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டோடைய ஒர்க்கை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சிக்கலானது வந்திருக்கு. இந்த திருவான்மியூர் பகுதியில இருந்து ஒரு 2100 கோடி ரூபாய் செலவுல ஒரு எலிவேட்டட் காரிடார் ஒன்ன பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை சிஎம்டிஏ ஒரு பிளான் ஒன்று போட்டு அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் அந்த எலிவேட்டட் காரிடாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இப்ப நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போட்டிருக்கிற ஒரு பிளானும் இவங்க சிஎம்டிஏ போட்டிருக்கிற இந்த பிளான்லயும் ஏதோ ஒரு ஓவர்லேப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிதான் செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ சிஎம்டிஏவும் என்ஹெச்ஏயும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களுடைய பிளான்லயும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, அவங்க ப்ரிப்பேர் பண்ற அவங்களுடைய பிளான்லயும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது அப்படின்றத ஒரு காரணத்தினால 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த 2 ப்ராஜெக்ட்ஸையும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டோடைய ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த எலிவேட்டட் காரிடாருடைய ப்ராக்ரஸ் எப்போ ஆரம்பிக்க போறாங்க, என்ன தகவல் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.